ஈரான் மீதான போரிலே இந்த 10 நாட்களிலே பலத்த சேதம் இரு தரப்புக்கும் ஏற்பட்டிருக்கின்றது என்ற விடயம் பரவலாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்துகின்ற இந்த போரிலே அவர்களுடைய கட்டுமானங்கள், இராணுவ அரசியல் தலைவர்கள் இப்படியாக பல இழப்புகளை ஈரான் சந்தித்திருப்பது உண்மைதான். ஆனால் ஈரான் கடுமையான பதிலடியை வித்தியாசமான முறையிலே வழங்கி கொண்டிருக்கின்றது. அதாவது ஈரானிடம் பலம் வாய்ந்த ஏவுகணைகள் இருப்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஏவுகணைகளை தாண்டி ஈரானின் தொழில்நுட்பத்திலே இருக்கின்ற ட்ரோன்கள் பலத்த சேதங்களை இப்போது ஏற்படுத்தி வருவதான தகவல் பரவலாக இப்போது வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இதற்கு காரணம் கணக்கு என்னவென்றால், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிடம் நவீனகரமான ஏவுகணைகள் இருக்கின்றன. இங்கிருந்து செல்கின்ற ஏவுகணை, ஈரான் அனுப்புகின்ற ஏவுகணைகளை வழிமறித்து தாக்குகின்ற ஏவுகணைகள் இருக்கின்றன, தாக்கி அளிக்கின்ற. ஆனால் ஈரானிடம் இருக்கின்ற இந்த ட்ரோன்கள் இருக்கின்றதே, அது மிக குறைந்த செலவிலே ஈரானால் தயாரிக்கப்படுகின்றவை. இவற்றை இடைமறித்து தாக்கி அழிப்பதற்காக அமெரிக்க இஸ்ரேல் தரப்பினர் செலவிடுகின்ற தொகையோ மிக பெரியதாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு பார்த்தால், ஈரான் அனுப்புகின்ற ட்ரோன்கள் அவர்கள் கூறுகிறார்கள் $500 தொடக்கம் சில $1000 செய்யப்படுகின்ற ட்ரோன்கள். ஆனால் இதனை தாக்கி அழிக்கின்றதற்காக அமெரிக்கா பயன்படுத்துகின்ற பேட்ரியோட் ரக மிசைல் $1 மில்லியன் அளவிலே அதிகமானது, அதாவது விலை உயர்ந்தது. அதுபோன்று இஸ்ரேலுடைய அந்த டேவிட் டோம் எனப்படுகின்ற அந்த கவசத்தினால் தாக்கி பயன்படுத்துகின்ற அந்த ஏவுகணைகள் கூட குறிப்பாக $50,000 முதல் $1,00,000 வரை விலை உயர்ந்தது என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த வகையிலே பொருளாதார கணக்கை போட்டு பார்த்தால் பெரும் இழப்புகள் அமெரிக்க இஸ்ரேலிய தரப்புக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்று பரவலாக இப்போது வெளியாகி இருக்கின்றது. இதனை தவிர ஈரானிய தரப்பு பல்வேறு வழிகளிலும் அமெரிக்க இஸ்ரேலிய தரப்பை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. இந்த போரிலே அவர்களை அதிக செலவுகளை செய்ய வைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்படியாக டம்மி விமானங்களை அவர்கள் தயாரித்தும், இந்த காற்றடிக்கின்ற இந்த பலூன் போன்ற இவற்றிலே இப்போ தாங்கிகள் விமானங்களை எல்லாம் செய்தும் வைத்து அதை நோக்கி குறிவைத்து தாக்குவதற்காக அமெரிக்க இஸ்ரேலிய தரப்பு பெரும் வளங்களை இழந்து கொண்டிருக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டப்படுகின்றது.